ஹாய், அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு பப்ஸு தாங்க செய்ய போகிறோம். வீட்டிலையே ரொம்ப சுவையாக அழகான ஒரு பப்ஸு செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். அவிச்சு வச்ச உருளைக்கிழங்குங்க. ஒரு பவுல் நிறைய நான் பச்சை பட்டாணி தாங்க எடுத்திருக்கேன். நான் பச்சையான பட்டாணி எடுத்திருக்கேன், நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் நிறைய மைதா மாவு இதை எடுத்துக்குங்க. ஒரு முட்டை எடுத்துக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்குங்க. ஒரு பிஞ்சி சோடா உப்பு, 1.5 ஸ்பூன் எண்ணெய், தேவையான உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் நெய்ங்க. இது நாங்கள் எங்கள் வீட்டிலே எடுத்த நெய்ங்க. 1 கப்பு தண்ணி, 2 பல்லாரியை நீளவாமாக வெட்டி எடுத்துக்குங்க. மாவு தேய்க்கிறதுக்கு 1 ஸ்பூன் எடுத்துக்குங்க. வாங்க பப்ஸு செய்ய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெயை ஊற்றி எடுத்து வச்சுருக்க பல்லாரியை தட்டி கொஞ்சமாக நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. கொஞ்சமாக அது வதங்கினோடனே பச்சை பட்டாணி எடுத்து அதை கூடால சேர்த்துக்கணுங்க. நம்ம அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இது கூடால கொஞ்சம் கையை வச்சு மசிச்சு போட்டுக்குங்க. கரம் மசாலா போட்டுக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கிளறி விட்டு மூடி வச்சு இறக்குனா மசாலா ரெடிங்க. அடுத்து மாவு வரிசிக்கலாம் வாங்க. பவுலில் இருந்த மாவை அதில் கொட்டி தேவைக்கு உப்பு, ஒரு பிஞ்சு சோடாப்பூ, எடுத்து வச்சுருக்க நெய், முட்டை நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இல்லாமையே நீங்கள் மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விரசி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக விரசிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி பிறகு மாவை எப்படி உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. உருண்டையாக எடுத்து வச்சுட்டு மாவை நம்ம பூரிக்கு தேய்ச்சி எடுத்துக்கிற மாதிரி மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மசாலாவை அதோட நடுவில் நம்ம எடுத்து வைக்கணுங்க. எடுத்து வச்சுட்டு இதை நம்ம சாரிக்கு சுருக்கு எடுக்கிற மாதிரி நம்ம கைக்குள்ளே எடுத்து வச்சு அப்படியே சுருட்டி வச்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணுங்க. வாங்க, எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணுங்க. நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன், அதனால் இப்படியா கரண்டியை வச்சு எண்ணெயை கோரி அது மேலே விட்டுருக்குறேன். அது நல்லா பொரிஞ்சு வரும். அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்குங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே நம்ம இதை எடுத்துக்கணுங்க. வாங்க, ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் எல்லோரும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா சுவையாக இருக்கும். சாப்பிடவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க. முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாங்க.